வெல்கம் டு கைலாஸ் கறிவேல். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா நல்ல அருமையான ஒரு மட்டன் மசாலா தான் பண்ண போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். திக்கான கிரேவியாக இருக்கும். ஓகே, கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி திக்கான கிரேவி தோசை, ஆப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன். இந்த மட்டன் மசாலா பேச்சுலர்ஸுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அப்போ அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்காக ஒரு குக்கரில் நான் 1/2 கிலோ மட்டன் நீட்டாக கட் பண்ணி வாஷ் பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் நாம் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இந்த மட்டனில் இருந்தே கொஞ்சம் தண்ணி ஊறி வரும், அதனால் நிறைய தண்ணி சேர்க்காதீங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். கொஞ்சமாக சால்ட்டு, அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த பீசஸ்லாம் பிடிக்கிறதுக்காக தான் அப்படி சேர்க்குறோம். பாருங்கள், இந்த மாதிரி முங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரில் வச்சு வேக வச்சிடலாம். தண்ணி போதும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ குக்கர் கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். அதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். எப்போவுமே இந்த பட்டை வாங்கும்போது நீங்கள் சிலோன் சின்னமன் கிடைக்கும், அதை வாங்குவோங்க. இந்த மாதிரி திக்காக இருக்கும் பட்டை, அது வாங்காதீங்க, அது நல்லதில்லை. இந்த பேப்பர் மாதிரி இருக்கும், தொட்ட உடனே அப்படி உடஞ்சிரும், அந்த பட்டை தான் நீங்கள் வாங்கணும். ஓகே, இப்போ குக்கரில் ஒரு 4 விசில் வரட்டும், அது வரைக்கும் வச்சுருக்கலாம். மட்டன் நல்லா வேகட்டும். இப்போ இதெல்லாம் சூடாகிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் கருகிராமல் பார்த்துக்கோங்க, நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சது 2 பெரிய வெங்காயம் சின்னதாக நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். சோப்பர் இருந்தால் சோப்பரில் போட்டு சோப் பண்ணி எடுத்துக்கோங்க, வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போடும்போது நம்ம கிரேவி நல்ல திக்காக கிடைக்கும், சீக்கிரமாக வெங்காயம் வதங்கவும் செய்யும். அதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்து நல்லா சூடு பண்ணிடலாம். பாருங்கள், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் மசாலாலாம் நம்ம சேர்க்கணும். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன், ஏன்னா நேரமே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறோம். இனி இதில் நாம் கரம் மசாலா பவுடர் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் கரம் மசாலா. அப்புறம் தனியாத்தூள் சேர்க்கணும், அதுவும் 1 டீஸ்பூன் போதும். தனியாத்தூள் ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது, அப்போ மசாலா நல்லா இருக்காது. இது காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். டீஸ்பூன் கிடையாது. கொஞ்சம் காரம் இருந்தால் தான் இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாமே நல்லா இருக்கும். நான் இது காஷ்மீரி சில்லி பவுடர் தான், நிறைய காரம் எல்லாம் ஒன்றும் இருக்காது. நீங்கள் காரம் உள்ள மிளகாய்த்தூள் சேர்க்குறதா இருந்தால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்குறேன். இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை சீரகத்தூளோட அந்த வாசம் பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சீரகத்தூள் சேர்க்குறது நல்லது, நம்ம வயிற்றுக்கும் நல்லது. அதோட பச்சை வாசம் எல்லாம் போகட்டும் மசாலாவோட. பாருங்கள், பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் 2 தக்காளி இந்த மாதிரி சோப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டேன். மீடியம் சைஸ் தக்காளி தான், ரொம்ப பெருசு தேவையில்லை. ரொம்ப பெருசாக இருந்தால் ஒன்று போதும். தக்காளி சேர்த்தா இன்னும் நல்ல திக்காக இருக்கும் கிரேவி. இந்த தக்காளி உங்களுக்கு மிக்சியில் போட்டு அரைச்சும் ஊற்றிக்கலாம், அப்படியும் பண்ணலாம். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கி கிடைக்கணும். பாருங்கள், நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம மட்டன் வெந்துடுச்சா பார்க்கலாம்.
பாருங்கள் மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இங்கே பிஞ்சு மட்டனாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 4 விசிலில் வேகும். ஒவ்வொரு குக்கர் ஒவ்வொரு மாதிரி வேகிறது. அதனால் நீங்கள் பார்த்து வேக வைக்கணும். சில மட்டன்லாம் நம்ம 10 12 விசில் வச்சா தான் வேகும், சீக்கிரமாக வேகாது. என்னாலும் மட்டன் நல்லா வேகணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வேக வச்சுக்கோங்க. உங்கள் குக்கரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்து வேக வச்சுக்கோங்க. முதல் நீங்கள் வச்சு வேகலைன்னா திருப்பியும் அதை விசில் வச்சு நல்லா வேக வைக்கணும். ஓகே, இப்போ நாம் வதக்கி வச்சுக்கக்கூடிய அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்கே, அது கூட நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய மட்டன் அப்படி அந்த தண்ணியோடய சேர்த்துடலாம். இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி உங்களுக்கு சூப்பு மாதிரி குடிக்கவும் செய்யலாம், உங்களுக்கு தேவைன்னா. நான் இல்லை அவ்வளவுமே இதில் சேர்த்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இந்த நம்ம வதக்கி வச்சுக்கக்கூடிய பேஸ்ட் எல்லாமே நல்லா அந்த மட்டன் பீசஸோடு சேர்ந்து கிடைக்கணும். அப்போ இதெல்லாம் சேர்ந்து கொதிச்சாதான் நம்ம கிரேவி அருமையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறிப்போம். சால்ட் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். காரம் இது கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. சால்ட் வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் 2 பிஞ்சு தான் சேர்த்துருக்குறேன். இப்போ எல்லாத்தையுமா கிளறிப்போம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்க விடணும். அப்போ நம்ம மசாலாலாம் அந்த பீசஸில் நல்லா பிடிச்சி நல்லா கிடைக்கும். இப்போ சால்ட்டு காரம் எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன், கரெக்டாக தான் இருக்குது. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்கள் அதுக்கு இடையில திறந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இது நான்ஸ்டிக் பேன் ஆனாலும் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அடி பிடிச்சிடாமல் பார்க்கணும். திக்கான நல்ல கிரேவியாக தான் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் மட்டன் கறி நல்லா ரெடி ஆகிடுச்சு. கிரேவி நல்ல திக்காக கிடச்சிருக்கு. கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். அருமையான மட்டன் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பவுலுக்கு மாற்றிடலாம். பார்த்தாலே தெரியுது, பார்த்தீங்களா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி மட்டன் மசாலா ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து நல்ல ஒரு ரெசிபியுமா திரும்பவும் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.